மக்களே, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டு இன்னுமே நிறைய காமெடி பண்ண போறாங்க பாருங்க. இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் கொலம்போ மேட்ச் ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும்னு அதே மாதிரிதான் அவங்க டிராமா வழக்கம் போல ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதாவது ஆல்ரெடி ஒரு நியூஸ் அரசல் புரசலா வந்துருச்சு. அதாவது அவங்க வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் அந்த ஒரு பர்டிகுலர் கொலம்போ மேட்சை வந்து பாய்காட் பண்றதா அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டாங்களா, கவர்மெண்ட்டும் சொல்லிச்சு. ஆனா பாய்காட் பண்ணாம திருப்பி அவங்க ஆட வாய்ப்புகள் நிறைய இருக்குன்ற மாதிரி இன்ஃபர்மேஷன் வந்துச்சு. அதுக்கு காரணம் என்னன்னா ஐசிசி ஹெவியான ஒரு சாங்ஷன் கொடுக்க போறதாக இன்ஃபர்மேஷன் வந்து இன்கேஸ் அவங்க பாய்காட் பண்ணா, ஓகேங்களா. ஆனா இப்ப பாகிஸ்தானோட அடுத்த டிராமா என்னன்னு பாருங்க. அதாவது அவங்க ஒரு பெட்டிஷன் போட்டிருக்காங்க. 3 விஷயங்கள் நாங்க கேட்டது ஐசிசி கொடுத்தா நாங்க இந்த ஒரு பர்டிகுலர் இந்தியா வர்சஸ் பாகிஸ்தான் மேட்ச் கொலம்போல ஆடுறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த 3 பெட்டிஷன் என்னன்றத பாருங்க, செம காமெடியா இருக்கும். ஃபர்ஸ்ட், இந்தியா பாகிஸ்தான் பைலேட்டரல் சீரீஸை ஸ்டார்ட் பண்ணணுமா, ஃபர்ஸ்ட் காமெடி. செகண்ட் காமெடி, இந்தியா பாகிஸ்தான் பங்களாதேஷ் ட்ரை சீரீஸ் ஆடணுமா, ஓகேங்களா. 3வது காமெடி இருக்கிறதுலே ரொம்ப அல்டிமேட், ஆடி போயிடுவீங்க, அசந்து போயிடுவீங்க. இந்தியா பங்களாதேஷ்க்கு டிராவல் பண்ணி அங்க ஏதோ சீரீஸ் விளாடணுமா. இல்ல, எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் 2 இந்தியா பாகிஸ்தான் சம்பந்தப்பட்டமான விஷயம், அதுவே வந்து நடக்க போறது இல்ல. இவங்க பண்ண வேலைக்கு இவங்களோட நம்ம பைலேட்டரல் சீரீஸ் ஆடணும், இது இல்லாம ட்ரை சீரீஸ் வேற ஆடணுமா. புரியுதா உங்களுக்கு? இதுல 3வதா பங்களாதேஷ்க்கு இந்தியா டூர் போகணும். இவனுங்க யாரும் சொல்றதுக்கு எனக்கு சத்தியமா புரியவே இல்லைங்க. இதுல என்ன லாஜிக் இருக்குன்னு. அதாவது பாகிஸ்தான் கிரிக்கெட் போர்டுனால மட்டும்தான் தேடி வந்து மொக்க வாங்க முடியும். ஐசிசி வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த பெட்டிஷன் எல்லாம் ரிஜெக்ட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்திருக்கு. ஏவங்க இதை அக்செப்ட் பண்ணுவான்? என்கிட்ட கொடுத்தீங்கனாலே, ஏன் நம்ம சிசிஎஃப் சப்ஸ்கிரைபர்ஸ் கிட்ட கொடுத்தாலே இந்த பெட்டிஷனை பார்த்துட்டு ரிஜெக்டட் அப்படின்னு சொல்லி அப்படி குப்பையில போட்டுருவாங்க. ஐசிசி போய் இதுக்கு அக்செப்ட் பண்ணுவாங்களா? சத்தியமா இவனுங்கள மாதிரி ஒரு காமெடியன்ஸ் யாருனாலுமே பார்க்க முடியாது. இதை பத்தி நீங்க என்ன ஃபீல் பண்றீங்க? மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க.